ஹலோ டீச்சர்ஸ், நாம் இப்போது பிஜிடிஆர்பி மேக்ஸில் யூனிட் 3 டோபாலஜி டாப்பிக்கில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் அண்ட் தியரம்ஸ்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக டெஃபினேஷன்ஸ் தியரம்ஸ் தான். நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மற்ற யூனிட் மாதிரி சம்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் எல்லாமே தியரி தான், நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டெஃபினேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுங்க. தியரம்ஸை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மனப்பாடம் ஆகிடும். நிறைய டைம் படிக்கணும், சரிங்களா? நிறைய டைம் படிக்கணும். ஒரு டெஸ்ட் எழுதுனா சரியாக போயிடும். நீங்கள் தியரியாக படிச்சுட்டு தான் எம்சிக்யூக்கு போகணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் படிச்சிங்கன்னா அது மைண்டில் நிற்காது, சரிங்களா? தியரியாக நீங்கள் படிச்சுட்டு ஆகணும். தியரியாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும், சரிங்களா? முதல்ல படிங்க. என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், யூனிட் 3 டோபாலஜி. ஃபஸ்ட்டு டெஃபினேஷனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டோபாலஜினா என்ன டெஃபினேஷன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். லெட் எக்ஸ் பி ஏ நான் எம்டி செட் அப்படின்னு இருக்குது, சரிங்களா? அதாவது எக்ஸ் கமா பை பிலாங்ஸ் டு டி, சரிங்களா? அந்த டீனும் போடலாம், நீங்கள் அந்த டவ் மாதிரி சிம்பிள் போட்டு அப்படியும் போடலாம், சரிங்களா? நம்ம விருப்பம்லாம். சரி, எக்ஸ் கமா பை அப்படின்றது எக்ஸ்ன்றது அந்த செட்டு, பை அப்படின்றது என்னன்னா ஒரு எம்டி செட்டு, சரிங்களா? எக்ஸு பை ரெண்டுமே இந்த டவ்வில் இருக்கும், சரிங்களா? எக்ஸ்ன்றது ஒரு நான் எம்டி செட்டு, இந்த எக்ஸும் பை அப்படின்ற ஒரு எம்டி செட்டும் ரெண்டுமே என்ன இருக்கும், இதில் இருக்கும், சரிங்களா? சரி, நான் எம்டி செட்டும் அந்த டவ்வில் இருக்கும், எம்டி செட்டும் அதில் இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து இதுக்கு மீனிங், ஃபர்ஸ்ட் லைனுக்கு மீனிங். அடுத்தது பாருங்க, a class of t இருக்குது. a class of t of subset of x. x-ல இருந்து சப்செட் எடுக்கிறோம், அதுதான் கிளாஸ் t அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? x-ல இருந்து என்னென்ன சப்செட் எடுக்கலாம், நிறைய சப்செட் எடுக்கலாம், சரிங்களா? இப்போ x-ல 2 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ, 1, 2 அப்படின்னு 2 எலிமெண்ட் இருக்குது. இதுல இருந்து எத்தனை சப்செட் எடுக்கலாம்? 1 ஒரு சப்செட், அப்புறம் 2 ஒரு சப்செட், 1, 2 ஒரு சப்செட், சரிங்களா? சரி, எக்ஸ் தான் என்ன நினைச்சிட்டோம், 1, 2ன்னு. 1 ஒரு சப்செட், 2 ஒரு சப்செட், 1, 2 ஒரு சப்செட், எம்டி செட் 1, சரிங்களா? மொத்தம் எத்தனை சப்செட் எடுக்கலாம்? 4 சப்செட் எடுக்கலாம், சரிங்களா? அப்போ இந்த 4 சப்செட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 4 சப்செட்லேருந்து ஏதாவது ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். டவ்வை டி ஈக்குவல்ட்டு ஏதாவது ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். எந்த கலெக்ஷனாச்சும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் எடுக்கலாம், அடுத்த 3 நம்பர் எடுக்கலாம், நடுவில் இருக்கிற 2 நம்பர் எடுக்கலாம், எதுனாச்சும் எடுக்கலாம், சரிங்களா? ஆனால் அது வந்து கீழே இருக்கிற 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனியன் ஆஃப் எவ்ரி கிளாஸ் ஆஃப் செட்ஸ் இன் டி இஸ் எ செட் இன் டி. யூனியன் ஆஃப் எவ்ரி கிளாஸ், இந்த செட்லேருந்து அந்த சப்செட்லேருந்து இந்த 1, 2ன்னு ஒரு சப்செட் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ நம்ம சப்செட் சொன்னாங்க இல்லைங்களா? 1, 2, 1, அப்புறம் 1, 2, 1, அப்புறம் ஒரு பை எம்டி செட்டு, இதெல்லாம் வந்து சப்செட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டி அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ யூனியன் ஆஃப் எவ்ரி கிளாஸ் ஆஃப் செட்ஸ் டி இஸ் இன் ஏ செட் டிங்குது. இப்போ யூனியன் ஆனா இதுல இருந்து ஒரு 2 நம்பர் எடுக்கிறோம், 1 எடுக்கிறோம், அப்புறம் 2 எடுக்கிறோம், சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கிறோம். யூனியன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஆன்சரு 1, 2ன்னு கிடைக்கும். இந்த 1, 2ன்றதும் இந்த செட்ல இருக்கு, சரிங்களா? பாருங்க இங்க இருக்கு. அதனால இது வந்து டவ் இந்த செட்லேயே இருந்தால் அதை வந்து என்ன சொல்றாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்றாங்க, சரிங்களா? ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க, த இன்டர்செக்ஷன் ஆஃப் எவ்ரி ஃபைனைட் கிளாஸஸ். இங்கே வந்து ஃபைனைட்ன்றது கண்டிப்பாக வரணும், சரிங்களா? ஃபைனைட் எவ்ரி கிளாஸஸ், ஓகேங்களா? இப்போ இன்டர்செக்ஷன் தான் உங்களுக்கே தெரியும். அதே 1, 2 எடுத்துக்கிறோம், அது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். 1க்கும் 2க்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ரெண்டுத்துக்கும் பொதுவாகிறது 1க்கும் 2க்கும் பொதுவாக எதுவுமே இல்லை, எம்டி செட். அந்த எம்டி செட்டுங்கிறதுங்களா இருக்கு, சரிங்களா? அவ்வளோதான். இது ரெண்டாவது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த டவ்வை, இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் டவ்வை நம்ம என்ன சொல்கிறோம், டோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான், சரிங்களா? ஒரு 3 கண்டிஷன் இருக்குது டோபாலஜிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் எம்டி செட் ஆகணும். நான் எம்டி செட்னா எக்ஸ் கமா பை பிலாங்ஸ் டு டி இருக்கணும். டீன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட்ஸ், ஓகேங்களா? சரி, அப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் என்ன, 2 எலமெண்ட் எடுத்து யூனியன் எடுக்கணும், அந்த யூனியனும் அந்த எலமெண்ட்ல இருக்கணும், சரிங்களா? சரி, மூணாவது கண்டிஷன் என்ன, 2 எலமெண்ட் எடுத்து இன்டர்செக்ஷன் எடுக்கணும், சரிங்களா? எவ்ரி ஃபைனைட், அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. இன்ஃபைனைட் கிடையாது, ஃபைனைட். ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எனி யூனியன் அது, சரிங்களா? ஃபைனைட் இன்டர்செக்ஷன் அப்படி எடுத்து அதுவும் அதிலே இருந்துச்சுன்னா, அது 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஈஸி தான் டோபாலஜின்றது, புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். டோபாலஜி டெஃபினேஷன் உட்காந்து மனப்பாடம் பண்ணின்னு உட்காந்துக்காதீங்க, சரிங்களா? புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப மனப்பாடம் பண்ணின்னு உட்காந்துக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். சரி, அதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சிங்குது. 3 எலமெண்ட் தான் இருக்குது எக்ஸில். இதுல இருந்து இஃப் T1 ஈக்குவல் டு பை கமா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? T1 அப்படின்ற கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம்.
அது பையும் எக்ஸும் இருக்குது. எக்ஸ்ன்றது அங்கேயே இருக்குது, மேலேயே இருக்குது, ஏகமா பிகமா சி தான். பையன்றது எம்டி செட் உங்களுக்கே தெரியும் சரிங்களா. இது ரெண்டு இருக்கு. தென் T1 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. T1ன்றது டோபாலஜி தான் சரிங்களா. அந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பைகமா எக்ஸ் உள்ள இருக்கணும் இருக்குது. யூனியன் எடுத்தீங்கன்னா அதுவும் அதிலே இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் அதுவும் இருக்கும் சரிங்களா. யூனியன்னா பைக்கும் எக்ஸும் யூனியன் எடுத்தீங்கன்னா எக்ஸ் தான். இன்டர்செக்ஷன் பைக்கும் எக்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா பை. ஓகேங்களா. அப்போ 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது வந்து டோபாலஜி. ஓகேங்களா. அடுத்து T2க்கு வாங்க. இந்த கணக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் சம். T2ன்றது பை ஏ கமா பி எக்ஸ் 3 இருக்கு சரி. 4 எலிமெண்ட் இருக்கு, இதில் 4 சப்செட் இருக்கு. இது டோபாலஜா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல கண்டிஷன் பை இருக்குதா, இருக்குது. எக்ஸ் இருக்குதா, இருக்குது சரிங்களா. சரி, இதில் 2 எலிமெண்ட் எடுங்க, ஏவும் பியும் 2 நம்பர். இந்த 2 நம்பருக்கு யூனியன் எடுங்க. யூனியன் எடுத்தீங்கன்னா ஏகமா பின்னு வரும். அது பாருங்க இங்கே இருக்கு சரிங்களா. 2 நம்பருக்கு இன்டர்செக்ஷன் எடுங்க, ஏவும் பிக்கு இன்டர்செக்ஷன் பை, அது பாருங்க இங்கே இருக்கு. ஓகேங்களா. அப்போ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்போ தென் T2 இஸ் டோபாலஜி ஆன் எக்ஸ். ஓகேங்களா. சரி, நம்மளே செக் பண்ணிக்கலாம். அடுத்து T3 பாருங்க, இங்க பாருங்க. இது அடுத்த சம்னு வச்சுங்க சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு ஏகமா பிகமா சி, அது வந்து காமன். ஒவ்வொன்றும் சம் 3 சம் இருக்குது இதில், ஞாபகம் வச்சுங்க. இப்போ T3 பை ஏகமா பி கமா எக்ஸ் இஸ் நாட் ஏ டோபாலஜி. ஏன் நாட் ஏ டோபாலஜி? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, பையும் எக்ஸும் இருக்குதா, இருக்குது. நான் எம்டி செட்டு தான். ஏகமா பி ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுங்க. ஏகும் பிக்கும் யூனியன் எடுத்தீங்கன்னா ஏகமா பின்னு வருது செட்டு. ஏகமா பி இதில் இருக்குங்களா, இல்லை. டஸ் நாட் பிலாங்ஸ் டு T3. therefore இது does not belongs to T3. இந்த T3 இல்லை. இந்த ஏவுக்கும் பிக்கும் யூனியன் எடுத்தா அது வந்து அதில் இல்லை சரிங்களா. இதில் இல்லை, T3 இல்லை. அதனால இது டோபாலஜி இல்லை சரிங்களா. இப்போ டோபாலஜினா என்ன? பைக்கமா எக்ஸ் அந்த செட்டில் இருக்கணும். அப்புறம் 2 எலிமெண்ட் எடுத்து யூனியன் எடுத்தோம்னா அந்த செட்டும் அதிலே இருக்கணும். ஒரு 2 எலிமெண்ட் எடுத்து இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா அதுவும் அதில் இருக்கணும். 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் டோபாலஜி. ஓகேங்களா. டோபாலஜின்றது புரிஞ்சுங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க சரிங்களா. ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா சரியா போயிடும். டெஸ்ட் நான் வைக்கிறேன். இப்போ நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறாங்க டீமு. டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிடுவோம். கண்டக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நோட்ஸ் நல்லா கிளியராக படிங்க. தியரம்ஸ் எல்லாம் டெஃபினேஷன் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் வச்சு மனப்பாடம் பண்ணுங்க. மொத்தமாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா நிற்காது. ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் வைங்க. ட்ரிக்ஸ் வச்சு படிங்க சரிங்களா. ட்ரிக்ஸ் வச்சு பொறுமையாக படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஒரே யூனிட்டே ஒரு நாளுக்குள்ளே படிச்சுன்னு உட்காந்துக்காதீங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு 3 யூனிட் படிங்க சரிங்களா. 3 யூனிட்ல எப்படி படிக்கணும்? ஒரு 20 பேஜாக பிரிச்சுங்க. காலையில் ஒரு யூனிட்ல ஒரு 20 பேஜ், அடுத்த நாள் மதியம் ஒரு 20 பேஜ், நைட் ஒரு 20 பேஜ். 3 யூனிட்டையும் ஒரு நாள் டச் பண்ணுறீங்க. ஓகேங்களா. அப்படி தான் படிக்கணும். நீங்கள் ஒரே யூனிட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது போர் தான் அடிக்கும். திரும்ப அடுத்த நாள் வந்து அந்த 3 யூனிட்லேயே திருப்பியும் அடுத்த 21லேருந்து 40, 21 படிச்சுட்டு முன்னாடிக்கிறது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும் சரிங்களா. கொஞ்சம் கஷ்டம்தான், பொறுமையாக அதெல்லாம் செய்யணும். ஒரு 3 நாள் இல்லை 4 நாளில் 3 யூனிட் கரெக்ட் இது பண்ணலாம், முடிச்சிடலாம். நீங்கள் ஒரே யூனிட் 3 நாள் படிச்சிருந்தீங்கன்னா 3 நாளும் சேர்த்து ஒரே யூனிட் தான் படிப்பீங்க. அதுக்காக சம் வரும், வராமல் போவோம். ஒரே இடத்துல புரியலன்றதுக்காக அதே இடத்துல சுற்றி நிற்காதுங்க. அடுத்த இடத்து கணக்கு போயிட்டே இருக்கணும். ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5-6 டைம் ரீட் பண்ணிங்கன்னா தான் டோபாலஜிலாம் புரியும் சரிங்களா. சரி, அடுத்தது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். டோபாலஜி அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு. டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா என்ன? டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இஸ் ஏ நான் எம்டி செட் எக்ஸ் அண்ட் ஏ டோபாலஜி டி டிஃபைன்ட் ஆன் இட் சரிங்களா. அதாவது என்னன்னா டோபாலஜி டீயும் அந்த எக்ஸும், நான் எம்டி செட்டு எக்ஸும் ரெண்டும் சேர்ந்து தான் என்னது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அவ்வளோதான். இதெல்லாம் உட்காந்து மனவா பண்ணி உட்காந்துக்கூடாது சரிங்களா. எக்ஸும் நான் எம்டி செட்டு எக்ஸும் டீயும் டோபாலஜி டீயும் சேர்ந்தது தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஓகேங்களா. அவ்வளோதான், இதுதான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அடுத்தது போகலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா, இந்த டோபாலஜி நோட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்னு எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. டோபாலஜி நோட்ஸ் ரெடியாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட்ஸ் ரெடியாக இருக்குது, அப்புறம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் நோட்ஸும் ரெடியாக இருக்குது. 3 நோட்ஸும் வேணும்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு பாருங்கள், அதில் டைப் பண்ணுங்கள். என்ன நோட்ஸ் வேணுமோ அந்த நோட்ஸு, டோபாலஜினா டோபாலஜி அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை 3 வேணும்னா டோபாலஜி, ஃபங்க்ஷனல், காம்ப்ளெக்ஸ் 3 டைப் பண்ணி அனுப்புங்க. அதாவது யூனிட் 3, 4, 5 3 ரெடியாக இருக்குது. இன்னும் 7 யூனிட் குயிக்காக ரெடி ஆயிரும். அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்சதும் ஒரு டெஸ்ட் பேட்ச் வரும் சரிங்களா. டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் படிச்சுனே வாங்க, நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் என்னன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் சரிங்களா. சரி, அடுத்தது பாருங்கள். இந்த நோட்ஸ் நான் இப்போ எழுதிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி தான் அழகாக இருக்கும், வரிசையாக இருக்கும், படிச்சுக்கோங்க சரிங்களா. நான் யூடியூப்பில் என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா. எல்லாமே போட முடியாது, முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அதெல்லாம் போடுறேன். ஆனால் டெஸ்ட்டு வந்து 10 யூனிட்டும்
கவர் பண்ணுறோம். சரிங்களா? சரி பாருங்கள். அடுத்தது டிஸ்கிரீட் டோபாலஜி. இப்போ டிஸ்கிரீட் டோபாலஜினா என்னன்னா பாருங்கள், எக்ஸ் இஸ் எனி செட்டு த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். இட் இஸ் கால்டு டிஸ்கிரீட் டோபாலஜி. டிஸ்கிரீட் டோபாலஜினா என்ன? அந்த செட்ஸில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் சேர்ந்தது தான் வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்கள், 1,2 இதுதான் வந்து எக்ஸ், லெட் எக்ஸ் பி எனி செட்டுன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ டவ் அப்படின்றது என்னன்னா இங்கே பாருங்கள், 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், அப்புறம் 1,2 எடுத்துக்கலாம், அப்புறம் எம்டி செட்டு. அதாவது எம்டி செட்டுனா அதுக்குள்ளே எம்டி போட்டுக்கலாம், இல்லைனா பையும் போட்டுக்கலாம். இதுதான் வந்து டிஸ்கிரீட் செட். ஓகேங்களா? மொத்தம் 4 செட்ஸும் சேர்ந்து உள்ளே இருக்குது இந்த டவுவில். அதாவது 1,2னுடைய சப்செட்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது டவுவில். இதை தான் வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் 1,2,3 இருந்துச்சுன்னா 1,2,3 இருந்துச்சுன்னா எத்தனை சப்செட்ஸ் இருக்கும்? டீல 8 சப்செட்ஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போமே 2n ஃபார்முலா. சரிங்களா? 2 எலமெண்ட் இருந்துச்சுன்னா 2/2 4 எலமெண்ட் இருக்கும், 4 சப்செட் இருக்கும். 1 2 3 3 எலமெண்ட் இருந்துச்சுன்னா 2/3 என்ன வரும்? 8 சப்செட்ஸ் வரும். சரிங்களா? அப்போ 8 சப்செட்ஸ் இருக்கும் அதில். சரிங்களா? அந்த செட்ஸில் இருக்கிற எக்ஸ்ன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ன்ற செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செட்ஸில் இருக்கிற எல்லா சப்செட்டும் சேரணும். ஃபுல்லாக இருக்கிற அந்த எக்ஸ் செட்டும் இருக்கணும், எம்டி செட்டும் இருக்கணும். அது ஃபுல்லாக சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? டிஸ்கிரீட் டோபாலஜி. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இன்டிஸ்கிரீட் டோபாலஜினா த கலெக்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் எக்ஸ் அண்டு பை ஒன்லி. எக்ஸும் பையும் மட்டும் இருந்துச்சுன்னா அதான் வந்து ஆல்சோ ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். இட் இஸ் கால்டு இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. அதையும் டோபாலஜி தான் சொல்கிறோம், அது வந்து என்ன சொல்கிறாங்க? இன்டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்கிறோம். ஆர் தி ட்ரிவியல் டோபாலஜி, ரெண்டுமே ஒன்று. இன்டிஸ்கிரீட் டோபாலஜிக்கு ஃபஸ்ட்டே நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் 1 இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இது இருக்குங்களா? இதுதான் வந்து இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. எப்படி இது இன்டிஸ்கிரீட் டோபாலஜி? பாருங்க, பை எக்ஸ் ரெண்டே மட்டும் தான் இருக்குது. ரெண்டு எலமெண்ட் இருந்துச்சுன்னா 2 எலமெண்ட் இல்லைங்க, மீனிங்கு ஒன்று எம்டி செட் ஆகணும், இன்னொன்று எக்ஸாக இருக்கணும். அதில் இருக்கிற செட்டு ஃபுல்லாக இருக்கணும். இந்த 2 எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்கிறோம்? இப்போ 2 எலமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. இதுதான் இன்டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்கிறோம். இல்லைன்னா ட்ரிவியல் டோபாலஜி. ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது போகலாம். சப்செட்ஸும் இருக்கணும், அதுதான் டிஸ்கிரீட் டோபாலஜி. இன்டிஸ்கிரீட் டோபாலஜின்னா 2 எலமெண்ட் மட்டும் தான், அதாவது எக்ஸும் பையும் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்தது நோட். என்ன நோட்டு? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, T1 கொடுத்துருக்காங்க, பை ஏ எக்ஸ். T2 கொடுத்துருக்காங்க, பை பி எக்ஸ். R2 டோபாலஜி. T1 டோபாலஜி சொல்லிட்டாங்க, T2 டோபாலஜின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இது வந்து இம்பார்ட்டன்ட்ங்க, நல்லா படிச்சுங்க. T1 இன்டர்செக்ஷன் T2 ஈஸியாக டோபாலஜி ஆன் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டுங்களா? கரெக்ட். ஓகேங்களா? T1 T2 கண்டிப்பாக டோபாலஜியாக இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ், அதுக்கு தான் எக்ஸாம் சொல்கிறேன். T1 இன்டர்செக்ஷன் T2ன்னா பையும் எக்ஸுங்க. T1க்கும் T2க்கும் இன்டர்செக்ஷன் எடுங்க. பாருங்கள், T1ல் இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், பை ரெண்டுத்துலையும் பொதுவாகுது, எக்ஸ் ரெண்டுத்துலையும் பொதுவாகுது. அப்போ பை கம்மா எக்ஸ் வருதுங்களா? அப்போ இது டோபாலஜி. சரிங்களா? இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 டோபாலஜி இஸ் ஆல்சோ ஏ டோபாலஜி. நான் வச்சுக்க இம்பார்ட்டன்ட், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், T1 யூனியன் T2 இதுங்களா டோபாலஜிங்களா? இது டோபாலஜியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் நாட் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். சரிங்களா? ஏன்னா ஏ எடுத்துங்க, பி எடுத்துங்க. சரிங்களா? ஏவும் பி யூனியன் எடுத்தால் ஏகமா பி வந்து T1 யூனியன் T2வில் இல்லை பாருங்கள். சரிங்களா? இல்லை தானே? A1 பி ஏகமா பி T1 யூனியன் T2வில் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன வருது? இந்த என்ன கான்செப்ட்? இன்டர்செக்ஷன் வந்து டோபாலஜி, யூனியன் வந்து டோபாலஜி இல்லை. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, சொல்லித்தரேன். அடுத்தது பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. இது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா?